Hello friends, it's Anto and இது MVC Part-2 and நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஜஸ்ட் MVCனா என்ன, ஜஸ்ட் பேசிக் கான்செப்ட், அந்த இதுக்குள்ளே என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்குது, ஸோ எப்படி ஸ்டார்ட் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பேசிக் ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்திருக்கும், MVCனா என்ன அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ சீரீஸை பொறுத்த வரைக்கும் MVCயை பொறுத்த வரைக்கும் விச் மீன்ஸ் நம்மளுக்கு 3 திங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்: கண்ட்ரோலர், வியூ அண்ட் மாடல். ஸோ இந்த மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம இந்த வீடியோ சீரீஸை முழுக்கவே வந்து இந்த மூணுத்தையும் சுற்றி தான் வந்து போக போகுது. ஏன்னா நம்ம ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது மோஸ்ட்லி வந்து இந்த மூணுத்தையும் சுற்றி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். ஓகே, ஸோ இன்னும் 2-3 வீடியோ சீரீஸ்க்கு வந்து விச் மீன்ஸ் வீடியோஸ்க்கு வந்து இதையே நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், ரைட்? இந்த வீடியோவில் நம்ம வந்து முக்கியமாக பார்க்க போகிறது வந்து 3 விஷயங்கள். என்னென்னா ViewData, ViewBag அண்ட் TempData. ஸோ இந்த 3 விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 3 விஷயமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் வந்து MVCயில். நீங்கள் எந்த ஒரு இன்டர்வியூக்கு போனாலும் நீங்கள் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இந்த 3 டாபிக்ஸை பற்றியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லுவாங்க. அதாவது ViewDataனா என்ன, ViewBagனா என்ன, TempDataனா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு செப்பரேட்டாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மூணுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு, பிகாஸ் இந்த மூணுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு கேரக்டர்ஸை கொண்டது. ஸோ இந்த மூணுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மூணுத்தையும் நீங்கள் இந்த மூணுத்துக்கான டிஃப்ரென்ஸை நீங்கள் சொல்லிட்டாலே இன்டர்வியூ எடுக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்துடும். உங்களுக்கு வந்து MVCயை பற்றி ஒரு ஐடியா இருக்குது, நீங்கள் வந்து உங்களால் வந்து சர்வே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட் வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணுறவங்களுக்கு வந்துடும். ஸோ நம்ம இன்டர்வியூவில் இருக்கும்போது நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஐடியாவே அதுதான். இன்டர்வியூருக்கு தெரியணும் நம்மளை வச்சு அவங்களால வேலை வாங்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் தான் நம்ம வந்து இன்டர்வியூவில் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும். ஸோ இந்த மூணுத்தையும் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டாலே மோஸ்ட்லி வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். விச் மீன்ஸ் MVCயை பற்றி ஓரளவுக்கு தெரியும் அப்படின்ற ஒரு பிம்பத்தை வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம் அந்த இடத்துல. ஸோ இந்த மூணுத்தை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். எதுக்கு யூஸ் ஆகுது, இது வந்து எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஒரு எக்ஸாம்பிளை வச்சு நம்மளால் பார்க்க முடியும், ரைட்? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் வேறு விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு கண்ட்ரோலரை எப்படி கிரியேட் பண்ணலாம், அந்த கண்ட்ரோலர்லேருந்து எப்படி வந்து கண்ட்ரோலரில் இருந்து வியூக்கு எப்படி இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம வந்து இது கூடயே பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து MVC பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து இன்கேஸ் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு புரியலன்னா நீங்கள் இன்னொரு வாட்டி கூட பாருங்கள், தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். அதே மாதிரி இது வந்து ரொம்ப ஈஸி, ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிள் கான்செப்ட்லேயே இதை வந்து நம்ம முடிச்சிடலாம், ரைட்? ஸோ இப்போ இருக்கிற கண்ட்ரோலர்லேயே என்னால் வந்து இந்த எக்ஸாம்பிளை பண்ண முடியும். பட் நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து நம்ம அப்ளிகேஷனில் என்னென்ன மாறுதல் ஏற்படுது அப்படின்றதையும் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும், ரைட்? ஸோ என்னோடய கண்ட்ரோலர் இருக்குல்ல, இங்கே வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி ஆட் போகிறேன். ஓகே, என்னோடய ஸ்க்ரீனோட தாண்டி போகுது. ஜஸ்ட் நான் வந்து என்னுடைய விஷுவல் ஸ்டுடியோ கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். அண்ட் என்னுடைய கண்ட்ரோலரில் ரைட் கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம புதுசாக ஒரு கண்ட்ரோலரை க்ரியேட் பண்ண போகிறோம் நம்ம அப்ளிகேஷனுக்கு. ஸோ ஆட் கண்ட்ரோலர். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் கண்ட்ரோலர்ஸில். ஸோ விச் மீன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நமக்கு விஷுவல் ஸ்டுடியோ இவ்வளோ டைப் ஆஃபான கண்ட்ரோலர்ஸை வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். இப்போதைக்கு நம்ம வெப் APIயில் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. MVC வீடியோ முடிச்ச பிறகு தான் நம்ம இதில் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இதில் நம்ம வந்து பார்க்கலாம். பட் இந்த ஃபஸ்ட்டு 3 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3மே வந்து இம்பார்ட்டண்ட். விச் மீன்ஸ் ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம வந்து பேசிக்ஸ்லேருந்து வரனால நம்ம வந்து ஒரு எம்டி கண்ட்ரோலரை க்ரியேட் பண்ணிப்போம். அதுலேருந்து எல்லாத்தையும் நம்மளே க்ரியேட் பண்ணலாம். பட் இந்த ரிமைனிங் ரெண்டுமே கூட நம்மளுக்கு வந்து நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீட் அண்ட் ரைட் ஆக்ஷன்ஸ், விச் மீன்ஸ் டிஃபால்ட்டான ஃபியூ இன்ஃபர்மேஷனை வந்து விச் மீன்ஸ் டெம்ப்ளேட்டை வந்து நம்ம இதை வச்சு க்ரியேட் பண்ணோன்னா விஷுவல் ஸ்டுடியோவே க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். இது வந்து நம்ம லேட்டராக பார்க்கலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா என்டிட்டி யூஸ் பண்ணி. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். பிகாஸ் நம்ம இந்த வீடியோ சீரீஸில் வந்து என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்கையும் கவர் பண்ண போகிறோம். ஸோ இதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம், பட் இப்போ கிடையாது. ஸோ இப்போதைக்கு நம்ம எம்டிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃப்ரெஷ்ஷாக, ரைட்? ஜஸ்ட் ஆட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோலர் நேம் ஆட் கேட்கும். ஸோ நான் இதுக்கு வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன், ஸ்டூடெண்ட், ரைட்? இதுக்கு ஃபாலோட் பை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் அப்படின்னு இருக்கும். அதாவது இது வந்து மேண்டேட்ரி. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்கள் கண்ட்ரோலர் நேமை கொடுத்துட்டு அதுக்கு பின்னாடி ஃபாலோட் பை கண்ட்ரோலர் அப்படின்ற வேர்டை வந்து நீங்கள் கொடுத்தாகணும். அப்போ தான் நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு தெரியும் இது வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற அந்த ஒரு CS ஃபைல் வந்து கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட், இது நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இன்கேஸ் இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக எரர் தான் வரும்,
ரைட். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து எப்போ கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணாலும் இந்த கண்ட்ரோலர் அப்படின்ற கீவேர்டை ரிமூவ் பண்ணாமல் அதுக்கு முன்னாடி உங்கள் கண்ட்ரோலர் நேமை வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க. ஓகே, ஜஸ்ட் ஆட் இட். ஓகே, இப்போ என்னுடைய விஷுவல் ஸ்டுடியோ நான் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட் அப்படின்ற கண்ட்ரோலர் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இது கிரியேட் ஆகும்போது உங்களுக்கு நல்லா கவனிச்சிங்கன்னா உங்கள் வியூ ஃபோல்டருக்குள்ள ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கும். எஸ், ஏன்னா ஒரு கண்ட்ரோலர் இருந்ததுன்னா அந்த கண்ட்ரோலருக்கு வியூன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் இந்த கண்ட்ரோலரில் நீங்கள் பண்ண போகிற அந்த விஷயங்களை ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு காமிக்கணும்ல, விச் மீன்ஸ் ப்ரௌசரில் அதோடைய அவுட்புட்டை பார்க்கணும்ல. இந்த ஸ்டூடெண்ட் அப்படின்ற கண்ட்ரோலில் இருக்க இன்ஃபர்மேஷனோட அவுட்புட்டை நம்ம வந்து பார்க்கணும். ஸோ நம்ம ப்ரௌசரில் பார்க்கும்போது அதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகிறது தான் வியூ. ரைட். ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட் MVC, மாடல் வியூ கண்ட்ரோலர். ஸோ மாடலில் வந்து ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுவோம், கண்ட்ரோலர் வந்து கான்செப்ட்ஸ் எழுதுவோம், வியூவில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் நம்ம கண்ட்ரோலர் கிரியேட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிடுச்சு என்னுடைய வியூக்குள்ளே. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த கண்ட்ரோலருக்கு அகேன்ஸ்டாக ஒரு வியூவை நம்ம கிரியேட் பண்ணி ஆகணும். அப்போ தான் இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே காட்ட முடியும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய இண்டெக்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு ஒரு ஸ்பேஸ் வச்சுட்டு இதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நான் வந்து பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா ஜஸ்ட் நான் ViewBag அப்படின்னு போடுறேன். ViewBag டாட் just capital name இல்லாட்டி நான் டைட்டில் சும்மா கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு ViewBag அப்படின்ற சின்ன ஒரு விஷயத்துலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ViewBag அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு MVCயில் இருக்க ஒரு டைனமிக் ப்ராப்பர்ட்டி. நான் ஏன் இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ViewBag-ஐ வந்து நான் வந்து ViewBag-ஐ பற்றி சொல்கிறேன் அப்படின்னா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. பிகாஸ் இது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வர ViewData-வை உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு ViewBag-லேருந்து வந்தேன். ஸோ நான் ViewBag டாட் டைட்டில் அப்படின்னு நான் வந்து நானே டைப் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நான் டைட்டில்னு கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். பிகாஸ் நீங்கள் அந்த ViewBag-உடைய அட்வான்டேஜே இது தான். இப்போ நீங்கள் ViewBag டாட் நீங்கள் ஏதாவது ஒரு சும்மா அப்படி டைப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியாகவே கன்சிடர் பண்ணிக்கும், ஒரு நியூ வேரியபிளாகவே உருவாக்கிடும் அது. ரைட். ஸோ ViewBag-உடைய அட்வான்டேஜ் வந்து இதில் முக்கியமானது வந்து இதுதான். ரைட். நீங்கள் இன்டர்வியூஸில் கேட்டாலும் நீங்கள் இதே சொல்லுங்கள். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ViewBag டாட் டைட்டில் அப்படின்னு நான் ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்கு வந்து ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு அந்த டைட்டிலுக்கு பேரை கொடுத்தேன். ஓகேவா? ஸோ இது வந்து நான் கண்ட்ரோலரில் ஜஸ்ட் சும்மா சிம்பிளாக கொடுத்துருக்கேன். இங்கே ரிட்டர்ன் வந்து வியூன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஆக்ஷன் ரிசல்ட்டுக்குள்ளே இந்த ஆக்ஷன் ரிசல்ட்டும் இதுக்கும் ஒரு மீனிங் இருக்குது. ஜஸ்ட் இப்போதைக்கு என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து இந்த ஆக்ஷன் ரிசல்ட் வந்து இட் ஹெல்ப் த கண்ட்ரோலருக்கு இன்ஃபர்மேஷனை வந்து ஜஸ்ட் வியூக்கு பாஸ் பண்ணுது அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்து வச்சுக்கோங்க. ரைட். பட் இதை பற்றினா நம்ம டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ரைட். ஸோ இப்போ ரிட்டர்ன் வியூ அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம், விச் மீன்ஸ் இந்த ஆக்ஷன் ரிசல்ட் இந்த ஏரியாவுக்குள்ளே நம்ம என்ன டைப் பண்ணாலும் இந்த மெத்தட்ஸ்குள்ளே என்ன டைப் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து இந்த ஒரு வியூக்கு வந்து ரிட்டர்ன் ஆக போகுது. அது என்ன வியூ அப்படின்னா என்னோட ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்க ஒரு வியூக்கு ரிட்டர்ன் ஆக போகுது. பட் அது நம்ம இன்னும் கிரியேட் பண்ணல, அது நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஜஸ்ட் இது இந்த இண்டெக்ஸ் இருக்குல்ல, ஜஸ்ட் இதில் வந்து மவுஸை வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும், ஆட் வியூ அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் கிளிக் திஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வியூ டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இதில் வச்சு சூஸ் பண்ணுறதுனால அதே நேம் வரும், நீங்கள் இதை வந்து சேஞ்சும் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நான் வந்து அதை அப்படியே விட்டுறேன். அண்ட் இப்போதைக்கு டெம்ப்ளேட் வந்து எம்டியாக விட்டுடுங்க. பிகாஸ் நம்ம இப்போ எந்த ஒரு மாடலையும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் நம்ம வந்து எல்லாமே பேசிக்ஸ்லேருந்து வரோம் அப்படின்றனால நம்மளே எழுதிக்கலாம் அதை. அண்ட் யூஸ் லே அவுட். இந்த லே அவுட் எதுக்குன்னா மேலே நம்ம டிஃபால்ட் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அந்த டெம்ப்ளேட்டோட இந்த பேஜ் கிரியேட் ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த யூஸ் லே அவுட் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஆட் பண்ணோன்னா index.cshtml அப்படின்னு ஒரு பேஜ் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய வியூ. ரைட். ஸோ இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே வந்து ViewBag.title அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் ஆகிருக்கும். பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலருக்குள்ளே டைட்டில் நம்ம ஆல்ரெடி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம வேற ஒரு பேர் கொடுத்துடலாம், லிஸ்ட் நேம் அப்படின்னு கொடுத்துருவோம். ஓகே. ஸோ இப்போ நம்மளுடைய ஐடியா என்னென்னா இந்த லிஸ்ட் நேமை கண்ட்ரோலர்லேருந்து இந்த வியூக்கு பாஸ் பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளுடைய எய்ம். ஸோ அது ரொம்ப சிம்பிள்.
ஜஸ்ட் இந்த ViewBag வந்து இங்கே கால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு அட்டு சிம்பிள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ViewBag டாட் இங்கே நம்ம நேம் கொடுத்துருப்போம்ல, ஜஸ்ட் இந்த லாஸ்ட் நேம் இதை ஜஸ்ட் இங்கே கால் பண்ணிவிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இப்போ அதை சேவ் பண்ணிவிட்டு நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட கண்ட்ரோலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஐடென்டிஃபை பண்ணுது ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு. பிகாஸ் நான் வந்து என்னுடைய வியூவை வந்து நான் எங்கேருந்து இந்த நான் ஸ்டாப் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். இப்போ நான் வியூ எங்கே இருக்கேன் அப்படின்னா என்னோடய ஸ்டூடெண்ட் வியூவில் இருக்கேன். இங்கேருந்து நான் வந்து என்னோடய அப்ளிகேஷனை ரன் பண்ணேன். ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரௌசரை வந்து என்னோடய student/index எடுத்துகிட்டு போகுது, என்னுடைய கண்ட்ரோலருக்கு எடுத்துகிட்டு போகுது. இப்போ இதுவே வந்து நான் வந்து என்னுடைய ஹோம் கண்ட்ரோலரில் இருக்கேன். இப்போ ஹோம் கண்ட்ரோலர்லேருந்து நான் வந்து என்னுடைய அப்ளிகேஷனை ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ எனக்கு URL பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹோம் கண்ட்ரோலரில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு என்னுடைய விஷுவல் ஸ்டுடியோ வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுது. ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு ஃபீச்சர் வந்து விஷுவல் ஸ்டுடியோ நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம வந்து இப்போது இதை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் இண்டெக்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட் அப்படின்ற கண்ட்ரோலர், இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தட். ஸோ ஸ்டூடெண்ட் அப்படின்ற கண்ட்ரோலர், அதுக்குள்ளே இண்டெக்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதில் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய கண்ட்ரோலருக்குள்ளே வந்து ViewBag டாட் லாஸ்ட் நேம் அப்படின்னு கொடுத்து ஸ்டூடெண்ட் நேமை பாஸ் பண்ணியிருந்தேன். அதே தான் என்னுடைய வியூவில் வந்து அப்படின்னு விச் மீன்ஸ் இந்த ஏன் போடுறோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த வியூ வந்து Csharp கோடை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு விச் மீன்ஸ் கண்ட்ரோலரில் இருக்க இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது இந்த சிம்பிள் அப்படின்றத யூஸ் பண்ணி ஆகணும். யூஸ் பண்ணி தான் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் நான் அந்த போட்டு ViewBag டாட் லாஸ்ட் நேம் வச்ச உடனே எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னோட ப்ரௌசரில் என்னுடைய ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்றது டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் ஏன் சொன்னேன் அப்படின்னா இன்டர்வியூஸ் கேட்பாங்க. இன்டர்வியூவில் நம்மளுக்கு கண்ட்ரோலர்லேருந்து எப்படி வியூக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுவீங்க அப்படின்ற கேள்வியை கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் இது தான். ஸோ கண்ட்ரோலர்லேருந்து எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படின்னா ViewBag மூலிமா பாஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன வரும் அப்படின்னா ViewBag மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமா, நீங்கள் ஏன் ViewBag சூஸ் பண்ணீங்க அப்படின்ற கேள்வி வரும். ஸோ ViewBag பற்றி இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த ViewBag அப்படின்றது டைனமிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். பிகாஸ் நீங்கள் அந்த லாஸ்ட் நேமுக்கு பதிலாக நீங்கள் வந்து என்ன நேம் வேணால் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்து இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ViewBag இப்போ நான் அந்த இடத்துல வந்து ஐடி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஐடி. ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து 100ன்னு வேல்யூ கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. ஸோ இதையும் இந்த ViewBag வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். அதே மாதிரி இது மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த டேட்டா டைப்பை வேணாலும் இந்த ViewBagக்கு நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ViewBag டாட் மை லிஸ்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு லிஸ்ட்டை கூட இந்த ViewBagல பாஸ் பண்ணி உங்களால் வியூக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த ViewBag அப்படின்றது வெரி பவர்ஃபுல். இதெல்லாம் வந்து எல்லா டேட்டா டைப்பையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ViewBag வந்து டைனமிக் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. அண்ட் இந்த மோஸ்ட் நீங்கள் எடுத்துகிட்டு போனாலே உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைனமிக் அப்படின்னு வரும். விச் மீன்ஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ViewDataவோடைய ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் வந்து ViewBag, ரைட்? ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் கண்ட்ரோலர்லேருந்து எப்படி வந்து நம்ம வியூக்கு வந்து இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணலாம் அப்படின்றது தெரியும், ரைட்? ஸோ இது நம்ம வந்து இன்னும் ViewBag, ViewData அண்ட் MDataக்கு இன்னும் நம்ம முழுசாக உள்ளே போய் பார்க்கல. பிகாஸ் நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டை வச்சு நம்ம எக்ஸாம்பிள் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா நான் ஒரு புதுசாக ஒரு ஆக்ஷன் ஒரு மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். விச் மீன்ஸ் ஆக்ஷன் ரிசல்ட். இந்த இடத்துல வந்து நான் மை லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன், ரைட்? ஓகே, ஸோ இப்போது வந்து ஜஸ்ட் நான் வந்து சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். அண்ட் ஸோ இப்போது இந்த இடத்துல வந்து நான் மை லிஸ்ட் நம்ம இங்கே போட்டோம். ஜஸ்ட் நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக கூட ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன் இதை. மை லிஸ்ட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் கேட்கலாம், ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி தானே போட்டோம், பட் இப்போ ஏன் இந்த இடத்துல எரர் வருது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், அஃப்கோர்ஸ் இதுக்கு வந்து ரீசன் இருக்குது.
பிகாஸ் நீங்கள் வந்து கண்ட்ரோலரில் இந்த மாதிரி ஒரு நியூ ஒரு ஆக்ஷன் ரிசல்ட் கிரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். புதுசாக கிரியேட் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக அதுக்கான வியூவையும் சேர்த்து தான் கிரியேட் பண்ணணும். பிகாஸ் இந்த ஸ்டூடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு index.cshtml அப்படின்ற ஒரே ஒரு வியூ தான் இருக்குது. விச் மீன்ஸ் இந்த ஆக்ஷன் ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு இந்த செப்பரேட் வியூ இருக்குது, ரைட்? பட் இப்போ நான் புதுசாக ஒரு ஆக்ஷன் ரிசல்ட் இருக்குது அப்படின்றனால எனக்கு இன்னொரு புதிய நியூ வியூ வந்து தேவைப்படுது இதுக்குள்ளே இருக்க இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த எரர் வந்து நம்மளுக்கு வருது. ஆஸ் யூ கேன் சி, இது என்ன சொல்லுது? ஸோ இத்தனை டைப்பில் நம்மளால் வந்து வியூஸ் டைப்பை கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது எதுவுமே என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ட்டு நம்ம அப்ளிகேஷன் வந்து எரர் த்ரோ பண்ணுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதுக்கான வியூவை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இப்போதைக்கு கிரியேட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இதை வந்து விச் மீன்ஸ் நான் ஏன் இதை வந்து எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு காமிச்சேன் அப்படின்னா, எவ்ரி ஆக்ஷன் ரிசல்ட் இருந்தால் நீங்கள் புதுசாக ஒரு ஆக்ஷன் ரிசல்ட் கிரியேட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வியூவையும் நீங்கள் கிரியேட் பண்ணி ஆகணும். ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி அப்படின்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி 2 ஆக்ஷன் ரிசல்ட் இருக்கணும், பட் எனக்கு வந்து இந்த ஒரே ஒரு வியூவே நான் ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். பிகாஸ் நான் எதுக்கு இப்போ ஒரு ஆக்ஷன், இப்போ நான் வந்து என்னுடைய அப்ளிகேஷனில் 10 ஆக்ஷன் ரிசல்ட் இருந்து நான் 10 வியூ கிரியேட் பண்ணிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஸோ அப்போ வந்து நான் வந்து 10 ஆக்ஷன் ரிசல்ட் வந்து நான் கிரியேட் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த ஒரே வியூவே நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனாக வரலாம். அது ஒரு கொஸ்டினாக உங்களுக்கு கேட்கலாம். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ரிட்டர்ன் வியூ இருக்குல்ல, இந்த ரிட்டர்ன் வியூ பண்ணும்போது என்னுடைய இந்த ஆக்ஷன் ரிசல்ட் வந்து எந்த வியூக்கு நான் வந்து ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்றதையும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த வியூவை பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ், இந்த வியூக்கு வந்து பேர் வந்து இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல வியூவில் நான் இண்டெக்ஸ்ன்னு டைப் பண்ணிடுறேன், ரைட்? ஸோ தட் என்னுடைய இதோடைய இது அண்ட் இந்த இடத்துல வந்து நான் வந்து ஃப்ரம் மை லிஸ்ட், ரைட்? ஓகே, ஃபைன். ஸோ இதில் லாஸ்ட் நேம் அண்ட் ஜஸ்ட் இந்த ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். திரும்பி என்னுடைய மை லிஸ்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ தட் யூஆர்எல்ல கொஞ்சம் ஈஸியாக போட முடியும். ஸோ ரன் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் ரன் ஆகுது. ஜஸ்ட் நான் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து எனக்கு இண்டெக்ஸ் ரன் ஆகுது. என்னோடய வியூ பேக்லேருந்து என்ன ரிட்டர்ன் ஆகுதுன்னா ஸ்டூடெண்ட் நேம்ன்றது ரிட்டர்ன் ஆகுது. அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய மை லிஸ்ட்டை வந்து கால் பண்ணுறேன். ஸோ நான் மை லிஸ்ட் போட்டு என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரம் மை லிஸ்ட், ஸோ ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு வருது. விச் மீன்ஸ் நம்ம கன்ஃபர்மேஷன் ஆகுது ஒரே வியூவு 2 ஆக்ஷன் ரிசல்ட்லேருந்து நம்ம வந்து ஒரே வியூவை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ் நம்மளுக்கு. ஸோ இதுவும் உங்களுக்கு இன்டர்வியூட்ட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரே வியூவை வந்து எப்படி மல்டிபிள் ஆக்ஷன் ரிசல்ட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து சொல்லிக்கலாம், ரைட்? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் இப்போ வந்து நம்ம உண்மையிலே டீட்டெயில்டாக நம்ம கோர் இன்ஃபர்மேஷனுக்கு போகலாம். ViewBag, ViewData அண்ட் MData. ஓகே, அண்ட் ஸோ இதுக்கு வந்து இப்போ நான் இந்த ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலரை யூஸ் பண்ணிக்க போகிறேன். அண்ட் ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் வியூபேக்னா என்ன. ஸோ எப்படி வந்து ஒரு கண்ட்ரோலர்லேருந்து ஒரு வியூக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ViewBag யூஸ் பண்ணுறோம். அப்போது வியூடேட்டாவும் இதே தான் வேலை பார்க்குது. பட் அப்ரோச் தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். என்ன அப்ரோச் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா பாருங்களேன். ஸோ வியூ டேட்டா போடுறேன். ViewData, ஸோ இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் அண்ட் ஸோ இந்த மாதிரியான டிக்ளரேஷன் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லிஸ்ட் அப்படி நான் போடுறேன். போட்டுட்டு ஈக்குவல் லிஸ்ட் ஃப்ரம் ViewData. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து லிஸ்ட் ஃப்ரம் ViewBag, சாரி.
ஸோ ViewBag அண்ட் ViewData ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலரில் இருந்து இன்ஃபர்மேஷனை வியூவுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் யூஸ் ஆகுது. பட் அதோட அப்ரோச் தான் டிஃப்ரென்ஸ், ரைட்? ஸோ ViewBag வந்து இந்த மாதிரி டிக்ளரேஷன் இருக்கும். டாட் இந்த மாதிரியான ஒரு டைனமிக் ப்ராப்பர்ட்டி உங்களால் ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ViewBag அப்படின்ற போது ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு அதுக்குள்ளே டபுள் கோட்ஸ் போட்டு அதுக்குள்ளே வந்து அந்த வியூ டேட்டாக்கு வந்து ஒரு நேமை கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஈக்குவல் டு போட்டுன்னு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தாகணும். இப்போ என்னுடைய இண்டெக்ஸில் நான் என்ன பண்ணுறேன், இப்போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா நான் வந்து சும்மா சிம்பிளாகவே வந்து ஜஸ்ட் ViewBag டாட் லாஸ்ட் நேம் அப்படின்னு நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் இந்த இடத்துல நான் வந்து ஒரு பியூர் டேக் போட்டுக்கிறேன். ஸோ தட் நெக்ஸ்ட் லைனில் வரும். ஸோ இந்த இடத்துல நான் அட்டு போட்டு ViewData, ஸோ அதே மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் டபுள் கோட்ஸ். ஸோ இங்கே நான் வந்து எப்படி நான் வந்து இதுக்கு வந்து வேல்யூவை செட் பண்ணணும், அதே இதை அப்படியே இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ண வேண்டியதான், ரைட்? ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ எங்களுக்கு ஆன்சர் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லிஸ்ட் ஃப்ரம் ViewBag அண்ட் லிஸ்ட் ஃப்ரம் ViewData. ஸோ இந்த ViewData அண்ட் ViewBag இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர்லேருந்து இன்ஃபர்மேஷனை வியூவுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு யூஸ் ஆகுது. அப்போது இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இந்த வே அப்ரோச் பண்ணுறது தான். ஸோ இது வந்து டைனாமிக் ப்ராப்பர்ட்டி, எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் நேம் ஆனால் யூஸ் பண்ணி ஒரு அப்படியே ரன் டைம்லேயே நீங்கள் வந்து இப்படி கிரியேட் பண்ணி போட்டுக்கலாம். ViewData அப்படின்னு வரும்போது ஸோ இந்த மாதிரியான அப்ரோச் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த ரெண்டுத்துக்கும். என்ன அப்படின்னா இந்த ViewData இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக்ஷனரி இருக்குது பார்த்தீங்களா ஷாப்பில், ஸோ அதை ஒட்டி வர்றது. இன்னும் டீட்டெயிலாக சொன்னோன்னா கீ வேல்யூ பேர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இந்த ViewData அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரே வந்து இருக்குது. ஸோ இந்த ViewBag அண்ட் ViewData, ஸோ இவங்கள பற்றின இன்னும் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் நீங்கள் நிறைய சைட்ஸ்லேயோ நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு வந்து இந்த ViewBag அண்ட் ViewData கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் இந்த மாதிரியான எக்ஸாம்பிள் இப்போ நான் காமிச்ச எக்ஸாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் ஆக்சுவலாக இதோடைய டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நிறைய இதில் இருக்காது. பட் நம்ம அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து ViewData அண்ட் ViewBag வந்து ஆக்சுவலாக எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்றத. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சிம்பிளாக இன்ஃபர்மேஷன் வந்து கண்ட்ரோலர்லேருந்து வியூக்கு வந்து ViewData அண்ட் ViewBag யூஸ் பண்ணி காமிச்சிட்டேன். பட் இப்போ தான் நம்ம ரியல் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனுக்கு போக போகிறோம். என்னென்னா ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ண போகிறோம், ரைட்? அந்த லிஸ்ட்டு கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லிஸ்ட்டோடைய மாடலை கிரியேட் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல இப்போது நம்ம மாடலை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம், ரைட்? ஸோ என்னோடய மாடல் ஃபோல்டருக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன், ஜஸ்ட் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இது ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ மாடலில் ரைட் கிளிக் பண்ணி ஆட் நியூ ஐட்டம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம Csharp ஃபைலை யூஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் Csharp கோட் ஒரு கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதுக்கு நேம் வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். என்னுடைய மாடலுடைய நேம் பிகாஸ் என்னுடைய அந்த ஸ்டூடெண்ட் நான் கொடுத்ததுக்கு ரீசன் என்னென்னா, ஸ்டூடெண்ட் வந்து ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ண போகிறேன். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை கிரியேட் பண்ண போகிறோம். அந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் என்னென்ன காலம்ஸ் இருக்க போகுது அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட்டோட ஐடி, அந்த ஸ்டூடெண்ட்டோடைய நேமு, அந்த ஸ்டூடெண்ட்டோடைய டிபார்ட்மெண்ட், அந்த ஸ்டூடெண்ட்டோடைய இயர். ஸோ இந்த 4 காலம்ஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ அதனால் வந்து நான் மாடல் கிரியேட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஆட். ஸோ நான் இங்கே கிரியேட் பண்ணது பாருங்களேன், Csharpல கோட் வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு கிளாஸ் ஃபைலாக கிரியேட் பண்ணுறேன். ஸோ student.cs எக்ஸ்டென்ஷன் வருது. ஸோ பார்த்தீங்கன்னா என்னுடைய மாடல் ஃபோல்டருக்குள்ள என்னோடய ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு, என்னுடைய மாடல் கிளாஸ். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ப்ராஜெக்ட் நேம் ஸ்பேஸ் வரும். ஸோ டிஃபால்ட்டாக எனக்கு வந்து என்னுடைய ஒரு கிளாஸை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. அண்ட் இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் அப்படின்ற இந்த மாடலில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். விச் மீன்ஸ் ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் இருக்குது. விச் மீன்ஸ் நான் ஈஸியாக டைப் பண்ணுறதுக்கு PROP அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த PROP போட்டுட்டு டேப் இருக்குல்ல, அந்த டேப் 2 வாட்டி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து இந்த டெம்ப்ளேட்டை வந்து விஷன் ஸ்டுடியோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும், ரைட்? ஸோ இந்த மை ப்ராப்பர்ட்டியில் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஐடி அப்படின்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த அப்படியே காப்பி பண்ணி நான் வந்து செகண்ட் இது போடுறேன்.
செகண்ட் வந்து ஸ்ட்ரிங், ஸோ இந்த ஸ்ட்ரிங்குக்கு என்னென்னா நேம், பிகாஸ் நேமில், ஸோ அதனால தான் ஸ்ட்ரிங் அப்படின்னு நான் போட்டேன். அதுக்கப்புறம் திரும்பி நான் இதை காப்பி பண்ணி நான் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து டிபார்ட்மெண்ட். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இயர், ஸோ அதனால தான் நான் ஐடி வச்சுருக்கேன், சாரி இன்டீஜர் வச்சுருக்கேன். ஃபைன். ஸோ என்னுடைய ஸ்டூடெண்ட் அப்படின்ற அந்த டேபிளுக்கு வந்து ஐடி, விச் மீன்ஸ் அந்த லிஸ்ட்டில் வந்து காலம்ஸ் வந்து ஐடி இருக்கும்போது, நேம் இருக்கும்போது, டிபார்ட்மெண்ட் இருக்கும்போது, இயர் இருக்கும்போது. இன்னொன்று இந்த மாடலை பற்றின, மாடல் அப்படின்றது வந்து ஒரு, இந்த மாடல் அப்படின்ற கான்செப்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் என்னோட முன்னாடியே சொன்ன மாதிரி என்னுடைய ஊப்ஸ் கான்செப்டில் வந்து நான் வந்து மாடலை பற்றின கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். அது என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த வீடியோட லிங்க் இருக்கும். இன்கேஸ் மாடலை பற்றின உங்களுக்கு ஒரு டவுட் இருந்ததுன்னா அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் இதுக்கப்புறமா நான் இப்போ நான் சொல்ல போகிற கான்செப்டும் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ரைட். ஸோ நான் சேவ் பண்ணிக்கிறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறேன், விச் மீன்ஸ் மாடல்ஸ் அண்ட் லிஸ்ட்டை பற்றி தெரியாதவங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்ல வேண்டியது இருக்குது. ஓகே, ஜஸ்ட் நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மாடல் க்ரியேட் பண்ணிட்டோம். அண்ட் இந்த மாடலில் வந்து ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலரில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அண்ட் இப்போது இந்த இடத்துல கீழே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து வியூ டேட்டா பார்க்கலாம். நான் ஏன் ஃபஸ்ட்டு வியூ டேட்டா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வியூ டேட்டா வந்து நீங்கள் வந்து ஃப்ரேம்வொர்க் 4 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ViewBag அப்படின்ற அந்த ஃபீச்சர், டைனமிக் ஃபீச்சர் வந்து Csharp 4.0 தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வியூ டேட்டாவை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வியூ டேட்டாவிலேருந்து ஏன் ViewBagக்கு இவங்க வந்து ஜம்ப் பண்ணாங்க அப்படின்றதும் ஒரு முக்கியமான கேள்வி. பிகாஸ் ViewBagன்றது வந்து ViewBag அப்படின்றது வந்து ஒரு டைனமிக் ப்ராப்பர்ட்டி, அது விச் மீன்ஸ் டைனமிக் கண்ட்ரோல். ஸோ இந்த மாதிரியான விச் மீன்ஸ் ஃபீச்சர்ஸை வந்து ViewBag டாட் அப்படின்னு சொல்லியே நம்மளால் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை க்ரியேட் பண்ண முடியும். அந்த ப்ராப்பர்ட்டியோட டேட்டா டைப் வந்து இன்டீஜராக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், லிஸ்ட்டாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ரைட். ஸோ அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வியூ டேட்டா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, கண்ட்ரோலர்லேருந்து வியூவுக்கு வந்து இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனாலேயே ஒரு ரீசன் புதுசாக நம்மளுக்கு ViewBag வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் பேக்வர்ட் கேப்பபிலிட்டி இருக்கணும்ல. ஸோ அதுக்காகவும் அந்த வியூ டேட்டா வந்து நம்ம இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு இதோட அப்ரோச்சாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இப்போ வந்து நிறைய இதில் யூஸ் பண்ணுறது இல்லை. பட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வியூ டேட்டாவை யூஸ் பண்ணுவோம். இந்த வியூ டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்ட்ரோலர்லேருந்து வியூக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுவோம். ஸோ இது இப்போ நம்ம பார்க்க போகிறதும் ஒரு இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வியூ டேட்டா அண்ட் ViewBag. ரைட். விச் மீன்ஸ் இது வந்து ரிலேட்டடாக யூஸ் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு தான் இது. மற்றபடி நம்ம அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ViewBagல வந்து ஒரு ப்ராப்பர் மாடல் டைப் ஸ்டப்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரைட். ஸோ ஓகே, வியூ டேட்டா அண்ட் வியூ டேட்டா ஆட், ஜஸ்ட் நீங்கள் சும்மாவே ஆட் பண்ணிடலாம். அந்த வியூ டேட்டாவை நீங்கள் உள்ளே போட்டோன்னா இது ஆட்டோமேட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ வேல்யூ பேர் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்னு காட்டும். அண்ட் அதுக்கப்புறம் ஐட்டம்னு உங்களுக்கு சின்டெக்ஸ் காட்டும். ஸோ Csharp 4க்கு முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை வந்து வியூ டேட்டாவில் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த அப்ரோச் கூட கிடையாது. இந்த மாதிரியான அப்ரோச்சில் வந்து மோஸ்ட்லி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை நம்ம வந்து இப்போ டைப் பண்ணி பார்ப்போமே, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நான் இப்போ புதுசாக ஒரு ஐட்டம் ஆட் பண்ண போகிறேன், நியூ. ஸோ இப்போது இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்ற இந்த மாடலை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் நம்ம காமனான ஒரு விஷயத்த பண்ணுவோம். ஜஸ்ட் நியூ கீ வேல்யூ பேர் ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் என்னோட டேட்டா பற்றி இப்போ அந்த ஸ்ட்ரிங்காக இருக்க போது அண்ட் கமா ஆப்ஜெக்ட். அண்ட் இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணணும். நான் வந்து இந்த இடத்துல வந்து இப்போ நான் ஒரு நேம் லிஸ்ட் மட்டும் போடுறேன், ஆண்டோ போடுறேன். அண்ட் கமா சாரி இந்த இடத்துல நம்ம நேம் போட்டுக்கலாம். நேம், அந்த நேம் என்னன்னா ஆண்டோ. ரைட். அண்ட் வியூ data dot add
type string comma object and close bracket first one adukku age just depart illada department ஓகே. ஸோ நான் அந்த மாதிரி சிம்பிளாக போட்டேன். நான் இதெல்லாம் கொஞ்சம் ஹைட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு வியூ டேட்டா வந்து ஃபஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் வேல்யூ கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் வேல்யூ வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நேம் ஆண்டோன்னு கொடுத்துருக்கேன், டிபார்ட்மெண்ட் வந்து ட்ரிபிள்னு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து இந்த மாதிரியான ஃபார்மேட்டே நான் கொடுக்கல. ஜஸ்ட் வந்து வியூ டேட்டாவை வந்து ஜஸ்ட் ஆட் பண்ணி என்னோடய இண்டெக்ஸ் அப்படின்ற வியூக்கு வந்து நான் அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறேன். ரைட். ஸோ இவ்வளோ தான் இதில் பண்ணியிருக்கோமே, வேறு எதுவுமே பண்ணல. இந்த கீ வேல்யூ பேர் அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை எங்கே நிறைய யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த டிக்ஷனரி டைப்பில் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் வந்து டிக்ஷனரியில் நீங்கள் வந்து Csharpல நம்ம ஃபெமிலியராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கீ வேல்யூ பேர் அப்படின்றது வந்து உங்களுக்கு என்னென்னு புரியும். பட் இப்போ நீங்கள் MVCக்கு புதுசாக இருந்தால் நோ ப்ராப்ளம். இப்போ நம்ம காமிக்கிறது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் காமிக்கிறோம். ரைட். ஸோ இது எப்படி வந்து வியூக்கு நான் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் அப்படின்றத பாருங்களேன். ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள். தட்ஸ் மை வியூ ஸ்டூடெண்ட். ஸோ இந்த இடத்துல நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஃபாய்ச் போடலாம். நம்ம Csharpல யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அதே ஃபாய்ச் தான், வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ student in ViewData. ஸோ நம்ம அங்கே ரிட்டர்ன் வந்து ViewData பண்ணல, நான் ஜஸ்ட் எதுவுமே பண்ணல. இங்கே வந்து நான் சிம்பிளாக நம்ம வந்து ரிட்டர்ன் வியூவுக்குன்னு போட்டுட்டோம். ஜஸ்ட் இந்த ViewData மட்டும் இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ நான் என்னுடைய வியூவில் நான் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஃபார் ஈச் போட்டு ஒரு மீன்ஸ் லூப் தான் பண்ணுறேன், வேறு எதுவும் பண்ணல. ஸ்டூடெண்ட் இன் ViewData அப்படின்ற இந்த கீவேர்டை அப்படியே நான் யூஸ் பண்ணுறேன். ரைட். நான் வேறு எதுவுமே யூஸ் பண்ணல. ஜஸ்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இந்த இடத்துல நான் அடுத்து போட்டு ஸ்டூடெண்ட் டாட் வேல்யூ. ரைட். அண்ட் எஸ் சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு உங்களுக்கு கிளியராக தெரியும். ஜஸ்ட் நான் வந்து ரன் பண்ணுறேன். நான் வந்து என்னுடைய இந்த வியூவில் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ தட் எனக்கு டேரெக்டாக அந்த வியூக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆண்டோ ட்ரிபிள் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஜஸ்ட் நான் இந்த கண்ட்ரோலருக்கு போகிறேன். ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு நேம் வந்து விச் மீன்ஸ் என்னுடைய ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து ஆண்டோ, விச் மீன்ஸ் as you can see here. and அதுக்கப்புறம் ட்ரிபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு BR டேக் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது நெக்ஸ்ட் லைனில் வரும். ஜஸ்ட் ஒரு BR டேக் just run it again. ஸோ பார்த்தீங்கன்னா ஆண்டோ அண்ட் ட்ரிபிள். ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர்லேருந்து நம்ம வந்து நம்மளோட வியூவுக்கு வந்து இன்ஃபர்மேஷனை வியூ டேட்டா மூலயமா பாஸ் பண்ணுறோம். பட் இது வந்து ஓல்ட் டைப் ஆஃப் மெத்தட்ஸாக இருக்கலாம். ஸோ இதுவும் ஒரு மெத்தட் நம்ம வந்து வியூ டேட்டாவில் இருக்குது, இந்த மாதிரியும் பாஸ் பண்ணலாம் அப்படின்றக்கூடியது. பட் இது வந்து கொஞ்சம் ஒரு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி இருக்கும். பிகாஸ் நான் வந்து கீ பேர் ஸ்பெசிஃபை பண்ணணும், அதுக்கு வந்து இந்த மாதிரியான டேட்டா டைப். ஸோ இந்த மாதிரி ஆஸ் யூனோ நம்ம இப்போது நம்ம கற்றுக்கணும்னு நினைக்கிறோம், நம்ம ப்ரோக்ராமும் கொஞ்சம் ஈஸியாக பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த சேம் அப்ரோச்சை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் நீட்டாக பண்ணலாம் பாருங்களேன். ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணி இப்போது இந்த கான்செப்ட் எதுக்குன்னா, நீங்கள் வந்து இன்டர்வியூவில் நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா ViewBag அண்ட் ViewDataக்கு டிஃப்ரென்ஸ் நீங்கள் எப்படி பாஸ் பண்ணுவீங்க, என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா முக்கியமாக இந்த கீ வேல்யூ பேர் அப்படின்ற இந்த கீவேர்டை யூஸ் பண்ணுங்கள்.
ஸோ தட் வில் பி வெரி பிகாஸ் இந்த ViewBag இந்த ViewData அப்படின்றது வந்து டிக்ஷனரி டேட்டா டைப்பில் சேர்ந்தது, கீ வேல்யூ பேரோட அசோசியேட் ஆனது அப்படின்றத வந்து டிக்ஷனரி கலெக்ஷன் அப்படின்னு கூட நம்ம இங்கே சொல்லலாம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு ViewDataவையும் ViewBagகையும். ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் இழுபறியாகவே இருக்கும். பட் எனிவே நீங்கள் வந்து இன்டர்வியூவில் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணோன்னா இதெல்லாம் நீங்கள் சொல்லி தான் ஆகணும். ஸோ இது வந்து ஒரு அப்ரோச் தட் ViewDataவை க்ரியேட் பண்ணுறோம், வியூவில் வந்து பாஸ் பண்ணுறோம். ரைட், இப்போ கொஞ்சம் நீட்டான ப்ரெசன்டேஷனுக்கு போகலாம். ரைட், நான் இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறேன், இல்லை ஜஸ்ட் கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு மாடலை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ரைட், இப்போ ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த லிஸ்ட்டை வந்து ViewData கொடுப்போம். அந்த ViewDataலேருந்து நம்ம வந்து வியூக்கு டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதே இதை ViewBag வச்சு பண்ண போகிறோம். ரைட், ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது, ரொம்ப கிளியராகவும் இருக்க போகுது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த லிஸ்ட்டை வந்து நான் எப்படி க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் இதுக்கு கீழே ஜஸ்ட் நான் ஏதாவது ரிமூவ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் நீட்டாக இருக்கட்டும். பப்ளிக் அண்ட் இதோடைய டேட்டா டைப் வந்து லிஸ்ட், பிகாஸ் நம்ம ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். எந்த லிஸ்ட் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோடைய லிஸ்ட். ஸோ அதுக்கு முன்னாடி என்னுடைய ஸ்டூடெண்ட்டில் இருக்க இந்த நேம் ஸ்பேஸை நான் வந்து ஜஸ்ட் இங்கே கால் பண்ணிக்கிறேன். சாரி, பிகாஸ் என்னோடய மாடலை வந்து நான் என்னோடய கண்ட்ரோலருக்கு நான் ஆக்சஸ் கொடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு கிளாஸ் ஃபைல். ஸோ இது ஒரு நேம் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த நேம் ஸ்பேஸை வந்து நான் வந்து என்னுடைய கண்ட்ரோலரில் கொடுக்குறேன் யூஸிங். ஸோ இது கொடுக்குறது மூலியமாக தான் இது கொடுத்தா தான் என்னுடைய ஸ்டூடெண்ட் மாடலில் இருக்க இந்த கிளாஸ் என்னால் கால் பண்ண முடியும். ரைட், ஸோ ஸ்பேஸ் விட்டோன்னா என்னோடய விஷுவல் ஸ்டுடியோ ஆட்டோமேட்டிக்காக சஜஸ்ட் பண்ணுது இந்த லிஸ்ட்டுக்கு நான் என்ன மாதிரியான பேரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன், பிகாஸ் கொஞ்சம் பெஸ்ட் நேமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் இது வந்து லிஸ்ட்டு அப்படின்றனால நம்ம வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். ரிட்டர்ன் இப்போதைக்கு எம்டியாக போட்டு வைப்போம். இது கூட இல்லாமல் நம்ம டேரெக்டாக இதுக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணலாம். இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் போய் அந்த ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணி எதுக்கு வரணும். ஸ்டூடெண்ட் அண்ட் இதுக்கு வந்து ஸ்டூடெண்ட் நான் லிஸ்ட்டின் பேர் வச்சுக்கிறேன். ஈக்குவல்ஸ் நியூ ஸ்டூடெண்ட் லிஸ்ட் and student list dot add new student. ஸோ இப்போ வந்து நம்ம சிம்பிளாக என்ன பண்ணுறேன்னா, ஒரு லிஸ்ட்டு தான் க்ரியேட் பண்ணுறேன். என்னுடைய இந்த ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாடலை வச்சு ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஐடி வந்து 1, நேம் வந்து அந்த ஸ்ட்ரிங் டைப்பில் ஸோ நம்ம போட்டு ஆட் பண்ணுறேன். டிபார்ட்மெண்ட் சிபிலி இயர் அப்படின்ட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த லிஸ்ட் பற்றினா உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா பெட்டர் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் ஊப்ஸ் கான்செப்டில் இருந்து. ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு வந்து மாடல்னால் என்னென்னு புரியும், லிஸ்ட்டுனா என்ன அப்படின்றது புரியும். ஜஸ்ட் நான் காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் திரும்பி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல பாலாஜி மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவன் ட்ரிபிளி தான். அண்ட் இவங்க 3 பேரும் என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் ரோவில் ஒன்றா உட்காந்துருப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிட்டேன். அண்ட் ஒரு 3 பேரை வந்து நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ரைட், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய இண்டெக்ஸ் அப்படின்ற ஆக்ஷன் ரிசல்ட் இருக்குது. விச் மீன்ஸ் நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், இன்னும் நான் இதை வந்து ரிட்டர்ன் பண்ணல. என்னுடைய ViewBagகையும் ரிட்டர்ன் பண்ணல, என்னுடைய ViewDataலையும் ரிட்டர்ன் பண்ணல. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் நம்ம ViewDataவை வச்சு ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ ViewData ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். நமக்கு தெரியும் ViewDataவில் எப்படி நம்ம வந்து சின்டெக்ஸ் எழுதணும் அப்படின்றது.
ஸோ இது வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஸ்டூடெண்ட் இல்லை நான் வந்து மை லிஸ்ட் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். மை லிஸ்ட் ஈக்குவல்ஸ் என்னுடைய ஸ்டூடெண்ட் லிஸ்ட் இருக்குல்ல, ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து நான் டேரெக்டாக என்னுடைய ViewDataக்கு நான் பாஸ் பண்ணுறேன். சிம்பிள். ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன அப்ரோச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த லிஸ்ட்டில் வந்து ஒரு 3 பேருடைய இன்ஃபர்மேஷன், அதில் வந்து ஐடி நேம் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை வந்து அந்த லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கோம். அந்த லிஸ்ட்டை வந்து ViewDataக்கு பாஸ் பண்ணுறோம். அந்த ViewDataவோட நேம் வந்து மை லிஸ்ட், ரைட். இப்போ இது கண்ட்ரோலரில் இருக்குது. ஸோ எனக்கு இதை வந்து என்னுடைய வியூக்கு இந்த லிஸ்ட்டை வந்து இந்த ViewData யூஸ் பண்ணி என்னுடைய கண்ட்ரோலருக்கு நான் எடுத்துகிட்டு போகணும், ரைட். ஸோ இதுதான் என்னுடைய டார்கெட். ஸோ ஃபஸ்ட்டு இதே எக்ஸாம்பிளில் ViewDataவில் பார்த்துட்டு அதே அப்ரோச்சை ViewBag வச்சு பார்ப்போம். ஸோ நான் லெஃப்டில் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இதுக்கும் for each தான் யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகும்போது ஜஸ்ட் அண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்பேஸ் இன் எங்கள் ViewData. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அப்ரோச் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ViewDataவை அப்படியே காப்பி பண்ணி நம்ம வியூவில் அப்படியே இந்த இடத்துல போட்டால் சும்மா இப்படி நான் போட்டிருந்தேன்ல, இப்படி போட்டாலே நமக்கு லிஸ்ட்டை வந்து இது சும்மா வேரியபிளாக இருந்தால் நம்மளுக்கு லிஸ்ட் ஆகிட போகுது. பட் நம்ம வந்து கண்ட்ரோலர்லேருந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம வந்து வியூக்கு பாஸ் பண்ணல, ஒரு லிஸ்ட்டை பாஸ் பண்ணுறோம். அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. 3 ரோ இருக்குது, அதில் நிறைய காலம்ஸ் இருக்குது, ஐடி நேம் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு காலம்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து டிஸ்பிளே, விச் மீன்ஸ் வியூவில் டிஸ்பிளே பண்ணோம்னா for each மூலியமாக தான் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம பிகாஸ் லூப் பண்ணோம்ல, ஸோ அதுக்காக நம்ம இந்த இது யூஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் நான் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே எரர் வரும். என்ன எரர்னா, விச் மீன்ஸ் இதோட ஆப்ஜெக்ட் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்போது இது வந்து ViewDataன்னு தெரியும் நம்மளுடைய வியூக்கு, பட் இது வந்து என்ன டேட்டா டைப்பில் இருக்குன்றது தெரியாது, ரைட். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து சிம்பிளாக, பிகாஸ் நம்ம இங்கே வந்து நமக்கு தெரியும் ஒரு லிஸ்ட்டை தான் நம்ம வந்து சென்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம அங்கே டிஸ்பிளே பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து கன்வெர்ட் பண்ணி ஆகணும். ஸோ லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி ஆகணும். ஸோ லிஸ்ட், ரைட். இது எந்த மாதிரியான லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நம்ம மாடலோடைய லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். So my model right dot student, பிகாஸ் நம்மளுக்கு லிஸ்ட்டுன்னு தெரியும், பட் அது என்ன மாடல் அப்படின்றது நம்ம இங்கேருந்து தான் நமக்கு சொல்ல முடியும். ஸோ அதே மாதிரி நான் வந்து இந்த ஸ்டூடெண்ட் மாடல் ஆக்சஸ் பண்ணோன்னா என்னுடைய நேம் ஸ்பேஸ் மூலியமாக தான் ஆக்சஸ் பண்ண முடியும். பிகாஸ் என்னுடைய நேம் ஸ்பேஸ், என்னுடைய மாடல், அதுக்குள்ளே தான் வந்து ஸ்டூடெண்ட் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த இடத்துல என்னுடைய வியூவில் வந்து மை டியூட்டோரியல் என்னோட ப்ராஜெக்ட் நேம் model.student அப்படின்னு நான் வச்சுருக்கேன், ரைட். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து லூப் கிடச்சிருச்சு. ஸோ இப்போது நான் வந்து இந்த கன்வர்ஷன் இந்த இடத்துல நான் பண்ணேன் பார்த்தீங்களா. ஸோ இது பண்ண மூலியமாக என்னால் இந்த ஸ்டூடெண்ட்டில் இருக்கு பாருங்களேன், இந்த ஸ்டூடெண்ட்டில் நிறைய எனக்கு ப்ராப்பர்ட்டி வந்திருக்கும். என்ன ப்ராப்பர்ட்டினா, நான் அந்த டாட் வச்சோன்னே எனக்கு வந்து என்னுடைய இந்த ஸ்டூடெண்ட் மாடியூல் இருக்குல்ல, ஸோ இதில் எல்லா ப்ராப்பர்ட்டியும் என்னால் இதில் ஆக்சஸ் பண்ண முடியும். நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நேம் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். நேம் அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு ViewBag, சாரி ஒரு இதில் அட்டு போடணும். பிகாஸ் நம்ம இந்த Csharp வேரியபிள் ஆக்சஸ் பண்ணுறோம்ல, ஸோ அதுக்காக முன்னாடி இந்த அட்டு போட்டால் தான் நம்மளுடைய இந்த வியூ வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இது HTML டேக் அப்படின்றத நான் முன்னாடி எதுவும் நான் போடலை இதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணுறேன். அண்ட் ஓகே, இங்கே ஒரு அட்டு தேவையில்லாமல் இருக்குது. நான் இப்போ இன்னொரு இதில் ஒரு விஷயம் இருக்குது பாருங்களேன், இதில் வந்து வியூவை தான் சேஞ்ச் பண்ணுறேன், ரைட், வியூ. ஸோ நான் இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ராஜெக்டை வந்து என்னோடய அப்ளிகேஷனை நான் ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஸ்டாப் பண்ணாமலேயே நான் வந்து என்ன பண்ணுறேன், என்னுடைய பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒர்க் ஆகிடும், ரைட். நீங்கள் திரும்பி போய் இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்பி தான் வந்து பண்ணணும் அப்படின்னு கிடையாது. பிகாஸ் நம்ம சேஞ்சஸ் வந்து வியூவில் தான் பண்ணுறோம். இந்த வியூவை சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு போகணுன்றது கிடையாது. ஜஸ்ட் யாராவது வந்ததுன்னா ஜஸ்ட் எப்படியே ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து வேல்யூ வர ஆரம்பிச்சிடும்.
ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு என்னுடைய ஆண்டோ பாலாஜி மணி அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு என்னுடைய லிஸ்ட்டில் இருந்து அழகாக பாஸ் ஆயிடுது. ஓகே, ஸோ இது வந்து வியூ டேட்டா வச்சு நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா Csharp 4க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வியூ பேக் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ வியூ பேக் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த கன்வர்ஷனே தேவையில்லாமல் போயிடுது. இந்த வியூ டேட்டாவை வந்து இப்போ நான் வந்து ஒரு லிஸ்ட் மாடலாக கன்வெர்ட் பண்ணுறேன், இந்த லிஸ்ட் மாடலாக. ஸோ இந்த கன்வர்ஷன் இதுவே தேவையில்லாமல் போக போகுது இந்த வியூ பேக்னால. ஸோ இது என்னோட நீங்கள் நிறைய வீடியோ சீரீஸில் பார்த்தீங்கன்னா, விச் மீன்ஸ் நிறைய ரெஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் இப்படி பண்ணியிருக்காங்களே, இந்த லிஸ்ட் கன்வர்ஷனை இதை வந்து சம்டைம்ஸ் நிறைய பேர் இப்படி பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவும் ரைட்டான அப்ரோச் தான், இது தப்பு கிடையாது, ரைட்? ஸோ முன்னாடியே இருக்கலாம், பின்னாடியே இருக்கலாம். ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து இதை இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பழகிடுச்சு, ஸோ அதனால் இப்படியே யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஓகே, அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வியூ டேட்டா முடிஞ்சிருச்சு. ஸோ இதுவே வந்து வியூ பேக்கை வச்சு பண்ணும்போது எவ்வளோ ஈஸியாக இருக்குன்றது மட்டும் பாருங்களேன். ஜஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு பிஆர் டேக் போட்டுக்கிறேன், பிஆர் டேக். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு அண்டர்லைனில் ஃப்ரம் வியூ டேட்டா அப்படின்னு நான் போட்டுக்கிறேன், போட்டுட்டு ஒரு பிஆர் டேக். ஸோ தட் நெக்ஸ்ட் லைனில் வரும். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து வியூ டேட்டாவை வச்சு டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் இப்போ திரும்பி நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரம் வியூ பேக் அப்படின்னு நான் போடுறேன். ஓகே, ஸோ இப்போது நான் சேவ் பண்ணிவிட்டு நான் சும்மா ரன் பண்ணுறேன் உங்களுக்கு. சும்மா ஒரு அலைன்மெண்ட்டுக்கு தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ ஃப்ரம் வியூ டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை டிஸ்பிளே பண்ணுறேன். அப்புறம் வியூ பேக் வச்சு நம்ம அந்த இந்த சேம் அப்ரோச்சை வந்து வியூ பேக் வச்சு பார்க்கலாம், சேம் இந்த லிஸ்ட்டை, ரைட்? அண்ட் இப்போது நான் அதை ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு வியூ பேக் டாட், நீங்கள் இன்னொரு தப்பு பண்ணிடக்கூடாது. இப்போ நான் இங்கே மை லிஸ்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு பிரச்சனை தான் வரும். பிகாஸ் நான் இங்கே ஆல்ரெடி வியூ டேட்டாக்கு என்னுடைய சேம் நேமை கொடுத்துட்டேன். ஸோ இந்த சேம் நேமை வந்து திரும்பி நான் என்னோடய வியூ பேக் கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிறேன், மை லிஸ்ட் நான் வந்து வெறும் வியூ பேக் லிஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, அண்ட் அப்ளிகேஷன் இஸ் ரன்னிங். ஓகே, நான் என்னோடய அப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணுறேன். பிகாஸ் நம்ம வந்து கண்ட்ரோலரில் சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேம் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்ற லிஸ்ட்டை வந்து நான் வியூ டேட்டா வச்சு கண்ட்ரோலரில் இருந்து வியூக்கு பாஸ் பண்ணிட்டேன். இப்போ அதே ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை நான் வந்து வியூ பேக் யூஸ் பண்ணி நான் வந்து என்னோடய வியூக்கு பாஸ் பண்ண போகிறேன் கண்ட்ரோலர்லேருந்து. பட் இதோடைய ப்ராப்பர்ட்டி வந்து வியூ பேக் லிஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்துருங்க. நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நான் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வியூ பேக் லிஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ என்னுடைய வியூவில் வந்து சேம் நான் திரும்பி வந்து ஃபாயில்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபாயில்ஸ் இதே நான் அப்படியே காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பட் இந்த இடத்துல நான் என்ன டிஃப்ரென்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன், ரைட்? ரிமூவ் பண்ணிவிட்டு என்னுடைய இந்த வியூ பேக் இருக்குல்ல, இதை மட்டும் நான் வந்து இந்த இடத்துல கொடுத்தா போதும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக எழுத வேண்டியது, விச் மீன்ஸ் இவ்வளோ லைனில் வர வேண்டியது எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளாகவே எனக்கு இந்த அப்ரோச்சில் கிடச்சிருச்சு. ஜஸ்ட்டு நான் வியூ பேக் டாட் என்னோடய டைனமிக் ப்ராப்பர்ட்டி தான் போட்டேன். நான் இங்கே எப்படி நான் கால் பண்ணணும் அதை அப்படியே இங்கே நான் போட்டேன். இது வந்து லிஸ்ட்டாகவும் இருக்கலாம், இல்லாட்டி வந்து எந்த வேரியபிள் இன்கேஸ் ஸ்ட்ரிங்காக இருந்தால் நான் டேரெக்டாக இதை கால் பண்ணியிருக்க போகிறேன். இங்கே அட்டு போட்டு இந்த இடத்துல விஷயம் அட்டுன்னு போட்டு இந்த வியூ பேக் டாட் வியூ பேக் லிஸ்ட் அப்படின்னு நம்ம போட்டிருக்க போகிறோம். இது வந்து லிஸ்ட் அப்படின்றதால நான் வந்து ஒன்றையும் உள்ள என்னென்ன இருக்குன்னு காட்டணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஃபாயில் சூஸ் பண்ணேன். ஜஸ்ட் நான் வியூ பேக் டாட் வியூ பேக் லிஸ்ட் அப்படின்னு நான் இங்கே போட்டேன். இங்கே நான் என்ன போட்டிருக்கணும், என்ன டைனமிக் என்ன ப்ராப்பர்ட்டிக்கு அசைன் பண்ணணும் அதை ஜஸ்ட் நான் இங்கே கொடுத்துட்டேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கஷ்டம்லாம் இருக்க வேண்டாம் அப்படின்றதுக்காகவே வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டிக்காகவே இந்த வியூ பேக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இந்த டைனமிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது. அது மாதிரி இந்த டைனமிக் டேட்டா டைப் அப்படின்றது வந்து Csharpல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ அதை பற்றினும் டீட்டெயிலையும் நான் வந்து என்னுடைய ஊப்ஸ் கான்செப்டில் போட்டிருக்கேன். ஸோ டைம் கிடச்சா அதையும் கொஞ்சம் பாருங்கள். அதோடைய லிங்க்கையும் நான் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும். ஸோ அதையும் பாருங்கள். உங்களுக்கு இன்னும் வந்து நான் எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்றது உங்களுக்கு இன்னும் புரியும். இன்கேஸ் உங்களுக்கு Csharp தெரியாமல் நீங்கள் MVC கற்றுக்க வந்திருந்தா சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்ளிகேஷன் ரன் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ViewData ஸோ என்னோடய வேல்யூலாம் டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஃப்ரம் ViewBag என்னுடைய வேல்யூலாம் டிஸ்பிளே ஆகுது. ரைட். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் ViewBag அண்ட் ViewDataக்கு. இதோட காமன் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா கண்ட்ரோலர்லேருந்து வியூக்கு இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு போகும். ரைட். ஸோ இது ப்ராக்டிக்கல் அப்ரோச் பார்த்தோம், 2 டிஃப்ரெண்ட் ப்ராக்டிக்கல் அப்ரோச். ஸோ இதுக்கப்புறம் டெம்ப் டேட்டா. ஸோ டெம்ப் டேட்டா வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த டெம்ப் டேட்டா அப்படின்றது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஏன்னா